10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Energy losses in a transformer. Energy losses in a transformer. Transformer, இப்போ எனர்ஜி லாஸஸ் இன் ஏ ட்ரான்ஸ்ஃபார்மரில் இப்போ ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு கன்சிடர் பண்ணால் ட்ரான்ஸ்ஃபார்மர் do not have any moving parts, so that its efficiency is much higher than that of rotating machines like generator and motor. But there are many factors which leads to energy loss in a transformer. இப்போ ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து எதுவும் மூவிங் பார்ட்ஸ் எதுவுமே இருக்காது. அப்போ வந்து பார்த்தோன்னா அதோட எஃபிஷியன்சி வந்து பார்த்தோன்னா அதாவது ரொட்டேட்டிங் மிஷின்ஸை கம்பேர் பண்ணும்போது லைக் வந்து ஜென்ரேட்டர் மோட்டரை கம்பேர் பண்ணும்போது இதோட வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃபிஷியன்சிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா கிரேட்டராக இருக்கும். அப்போ இதுலேயும் வந்து என்னது சம் ஃபேக்டர்னால வந்து என்ன ஆகுது அப்படின்னா எனர்ஜி லாஸஸ் ஆகுது. அப்போ எதனால் வந்து பார்த்தோன்னா எனர்ஜி லாஸ் ஆகுது? எப்போவுமே வந்து ஒரு ஐடியல் ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா மட்டும்தான் அதில் வந்து பார்த்தோன்னா எனர்ஜி லாஸுங்கிறது வந்து என்னது இருக்காது. அப்போ எதுவுமே என்னதுன்னா ஒரு ஐடியலுங்கிறது கிடையாது. அப்போ வந்து என்னது எந்த ஒரு மிஷினாக இருந்தாலுமே அதில் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் எனர்ஜி லாஸ் இருக்கும். அப்போ அந்த எனர்ஜி லாஸை வந்து பார்த்தோன்னா எனர்ஜி லாஸ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா எனர்ஜி லாஸை வந்து எப்படி வந்து மினிமைஸ் பண்ணலாம் அப்படின்னு. அப்போ கண்டிப்பாக என்ன இருக்கும், எந்த ஒரு எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸாக இருந்தாலும் அதில் சம் எனர்ஜி லாஸஸ் இருக்கும். அப்போ அதில் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒன் இப்போ ட்ரான்ஸ்ஃபார்மரில் மெனி ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்தோன்னா மெனி ஃபேக்டர்ஸ்னால எனர்ஜி லாஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ ஃபஸ்ட்டு என்ன ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தோன்னா கோர் லாஸ் ஆர் அயன் லாஸ். கோர் லாஸ் ஆர் அயன் லாஸ். த லாஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் த ட்ரான்ஸ்ஃபார்மர் கோர். அப்போ இதில் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இதிலே ட்ரான்ஸ்ஃபார்மரே சொல்லியிருப்போம், எது ட்ரான்ஸ்ஃபார்மர் கோர்னு சொல்லியிருப்போம். அப்போ அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் கோரில் வந்து என்ன ஆகுது, இந்த லாஸ் வந்து பார்த்தோன்னா டேக்ஸ் பிளேஸ் ஆகுது. அப்போ அது ஹிஸ்டரிஸ் லாஸ். அப்போ வந்து அங்கே என்னென்ன லாஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று ஹிஸ்டரிஸ் லாஸ் அண்டு எடி கரண்ட் லாஸ் ஆர் நோன் அஸ் கோர் லாஸ் ஆர் அயன் லாஸ். அப்போ ஹிஸ்டரிஸ் லாஸையும் எடி கரண்ட் லாஸையும் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா கோர் லாஸ் ஆர் அயன் லாஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தோன்னா ஹிஸ்டரிசஸ் லாஸ். ஹிஸ்டரிசஸ் லாஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் கோர் இருக்குது. ட்ரான்ஸ்ஃபார்மர் கோருக்கு நம்ம என்ன பண்ணுறோம், கரண்ட் அப்ளை பண்ணுறோம். அப்போ கரண்ட் அப்ளை பண்ணும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து மேக்னடைஸ்ட் ஆகும். அப்போ அது வந்து என்ன ஆகும், மேக்னெட்டாக ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா அதுக்கு வந்து கரண்ட்டை ரிமூவ் பண்ணிடுறோம். ரிமூவ் பண்ணும்போது என்னாகும், டீமேக்னடைஸ்டு. அப்போ வந்து பார்த்தோன்னா எப்போ கரண்ட் அப்ளை பண்ணுறோமோ அது வந்து பார்த்தோன்னா மேக்னெட்டாக ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு கரண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீமேக்னடைஸ்ட் ஆகும். இப்போ ரிப்பீட்டடாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் அப்ளை பண்ணுறோம். அப்போ ட்ரான்ஸ்ஃபார்மர் கோருங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் கோருக்கு நம்ம வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்ளை பண்ணுறோம். அப்போ ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்ளை பண்ணும்போது அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் கோரு என்னவா ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மேக்னெட்டாக ஆக்ட் ஆகும். அதே நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிமூவ் பண்ணுறேன். அப்போ ரிமூவ் பண்ணும்போது அது வந்து என்னாகும் அப்படின்னு பார்த்தோன்னா டீமேக்னடைஸ்டு. அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மரில் வந்து பார்த்தோன்னா 2 காயில்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி காயில், அனதர் ஒன்று வந்து என்ன காயில் அப்படின்னு பார்த்தோன்னா செகண்டரி காயில். அப்போ வந்து ப்ரைமரி காயிலுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் அப்ளை பண்ணுறோம். வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது அது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் கோருங்கிறது வந்து மேக்னெட்டாக ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு அந்த ஆல்டர்னேட்டிங் சோர்ஸை வந்து ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா டீமேக்னடைஸ். இதை வந்து ரிப்பீட்டடாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்படியே வந்து ஆல்டர்னேட்டிங் சோர்ஸ் அப்ளை பண்ணுறோம், நெக்ஸ்ட் வந்து ஆல்டர்னேட்டிங் சோர்ஸை ரிமூவ் பண்ணுறோம். அப்போ வந்து பார்த்தோன்னா எப்போ ஆல்டர்னேட்டிங் சோர்ஸ் அப்ளை பண்ணுறோமோ அது அப்போ வந்து பார்த்தோன்னா மேக்னடைஸ்டாக இருக்கும். அதே வந்து பார்த்தோன்னா ஆல்டர்னேட்டிங் சோர்ஸை ரிமூவ் பண்ணோம், இது ரிமூவ் த ஆல்டர்னேட்டிங் சோர்ஸ் இஸ் டீமேக்னடைஸ்டு. அது வந்து என்ன ஆகும், ட்ரான்ஸ்ஃபார்மர் கோருங்கிறது டீமேக்னடைஸ்டு ஆகும். அப்போ வந்து அங்கே என்ன லாஸஸ் டேக்ஸ் பிளேஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா ஹிஸ்டரிசஸ் லாஸ் டேக்ஸ் பிளேஸ் டியூ டு விச் சம் எனர்ஜி லாஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஹீட். அப்போ வந்து என்னாகும், ஹிஸ்டரிஸ் லாஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அது என்னவா சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா ஹீட் எனர்ஜியாக சேஞ்ச் ஆகும்.
அப்போ ஹீட் எனர்ஜியாக சேஞ்ச் ஆகும். அப்போ இந்த லாஸை வந்து எப்படி நம்ம வந்து பார்த்தோன்னா மினிமைஸ் பண்ணலாம். அப்போ த ஹிஸ்டரிசஸ் லாஸ் இஸ் மினிமைஸ்டு பை யூஸிங் த ஸ்டீல் ஆஃப் ஹை சிலிக்கான் கண்டென்ட் இன் மேக்கிங் த டிரான்ஸ்ஃபார்மர் கோர். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்டரிசஸ் லாஸை மினிமைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா the steel of high silicon content in making the transformer core. அப்போ transformer core நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த transformer core வந்து பார்த்திங்க அப்படின்னா the steel of high silicon content வச்சு நம்ம மேக் பண்ணுறோம். அப்படி மேக் பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்டரிசஸ் லாஸை நம்ம மினிமைஸ் பண்ணலாம். அப்போ ஹிஸ்டரிஸ் லாஸை வந்து என்ன பண்ண முடியும், ஒன்று மினிமைஸ் தான் பண்ண முடியும், ஆனால் வந்து கம்ப்ளீட்டாக என்ன பண்ண முடியாது, ரெடியூஸ் பண்ண முடியாது. ஓகே, அப்போ இதுதான் வந்து பார்த்தோன்னா ஹிஸ்டரிசஸ் லாஸ். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா எடி கரண்ட் லாஸ். இப்போ என்ன பண்ணுறோம், ஆல்டர்னேட்டிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இந்த கோர் இன்டியூசஸ் த எடி கரண்ட் இன் இட். அப்போ நம்ம என்னென்னு சொன்னோம், எடி கரண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னோம், இப்போ கண்டினியூஸாக ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகுது. அப்போ கண்டினியூஸாக ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும், ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகும்போது வந்து எடி கரண்ட் ஃபார்ம் ஆகும். அப்போ எடி கரண்ட் இன்டியூஸ்டு கரண்ட் ஃபார்ம் ஆகும். அப்போ அந்த இன்டியூஸ் கரண்ட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், எடி கரண்ட் சொல்கிறோம். அப்போ என்ன ஆகுது, ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜை நம்ம அப்ளை பண்ணும்போது ஆல்டர்னேட்டிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ இந்த கோர் இன்டியூசஸ் த எலக்ட்ரிக் கரண்ட், எடி கரண்ட் in it. Therefore, there is energy loss due to flow of eddy current is called எடி கரண்ட் லாஸ். அப்போ வந்து என்னாகும் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த இதில் வந்து பார்த்தோன்னா எடி கரண்ட் ஃப்ளோ ஆகும். அப்போ எடி கரண்ட்னால என்னாகும் அப்படின்னா சம் ஹீட் எனர்ஜினால லாஸ் ஆகும். அப்போ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி மினிமைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி தின் லேமினேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் கோர். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர் கோரை வந்து என்ன பண்ணணும், லேமினேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னாகும், வெரி தின் லேமினேஷனாக பண்ணோம் அப்படின்னா அந்த எடி கரண்ட் லாஸை மினிமைஸ் பண்ணலாம். அப்போ கோர் லாஸஸில் வந்து பார்த்தோன்னா 2 லாஸஸ் டேக்ஸ் பிளேஸ் ஆகுது. ஒன்று ஹிஸ்டரிசஸ் லாஸு, நெக்ஸ்ட் எடி கரண்ட் லாஸு. ஹிஸ்டரிசஸ் லாஸை நம்ம வந்து எப்படி மினிமைஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டீல் ஆஃப் ஹை சிலிக்கான் கண்டென்ட் இன் மேக்கிங் த டிரான்ஸ்ஃபார்மர் கோர். அப்போ டிரான்ஸ்ஃபார்மர் கோரை வந்து மேக் பண்ணுற டிரான்ஸ்ஃபார்மர் கோரை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா எதை யூஸ் பண்ணி மேக் பண்ணோம் அப்படின்னா ஸ்டீல் ஆஃப் ஹை சிலிக்கான் கண்டென்ட்டை யூஸ் பண்ணி மேக் பண்ணும்போது நம்ம வந்து இந்த கோர் லாஸஸை ரெடியூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எடி கரண்ட் லாஸஸை வந்து எப்படி வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வெரி தின் லேமினேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் கோரை யூஸ் பண்ணும்போது நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு காப்பர் லாஸ். நெக்ஸ்ட்டு வந்து எந்த ஃபேக்டர்னா காப்பர் லாஸ். த டிரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங் ஹாவ் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ். இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிரான்ஸ்ஃபார்மரில் தான் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா உள்ளே வந்து ஒயர் தான் இருக்கும், காப்பர் ஒயர் தான். அந்த ஒயர் வைண்டிங் ஹாவ் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ். When electrical current flows through them, some amount of energy is dissipated due to Joule heating. அப்போ என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து என்னாகும் அப்படின்னா லாஸ் ஆகும். அப்போ என்னாகும், இப்போ வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங்கில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சம் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அப்போ அந்த சம் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ்னால என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அப்போ கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் டிசிபேட்டட் டியூ டு ஜூல் ஹீட்டிங். அப்போ இது வந்து ஜூல் ஹீட்டிங் எஃபெக்ட்னால என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து எனர்ஜி லாஸ் ஆகுது. அப்போ இதை வந்து எப்படி மினிமைஸ் பண்ணலாம் அப்படின்னா விச் இஸ் மினிமைஸ்டு பை யூஸிங் ஒயர் ஆஃப் லார்ஜர் டயாமீட்டர். அப்போ லார்ஜர் டயாமீட்டர் இருக்க ஒரு ஒயரை யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா எதை மினிமைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா காப்பர் லாஸ். அப்போ காப்பர் லாஸை மினிமைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், லார்ஜர் டயாமீட்டர் இருக்க ஒயரை வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காப்பர் லாஸை மினிமைஸ் பண்ணலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு ஃப்ளக்ஸ் லீக்கேஜ். இப்போ ஃப்ளக்ஸ் லீக்கேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து பார்த்தோன்னா 2 காயில்ஸ் ஒன்று இருக்கும், பிரைமரி காயில், அனதர் ஒன்று வந்து செகண்டரி காயில். அப்போ பிரைமரி காயிலுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் அப்ளை பண்ணுறோம். அப்போ பிரைமரி காயிலுக்கு நம்ம ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது அது வந்து என்னாகும், செகண்டரி காயிலோட லிங்க் ஆகும். அப்போ லிங்க் ஆகும்போது எல்லா ஃப்ளக்ஸ் லைன்ஸுமே லிங்க் ஆகாது. அப்போ அதில் வந்து என்னாகும் அப்படின்னு பார்த்தோன்னா சம் எனர்ஜி லாஸ் இருக்கும். அப்போ அந்த எனர்ஜி லாஸை எப்படி ரெடியூஸ் பண்ணலாம். அப்போ ஃப்ளக்ஸ் லீக்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் லீக்கேஜ் ஹேப்பன் when the magnetic lines of primary coil are not completely linked with the secondary coil. அப்போ பிரைமரி காயிலுக்கு தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா
ஒரு ஆல்டர்னேட்டிங் சோர்ஸ் அப்ளை பண்ணுறேன், ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்ளை பண்ணுறேன். அப்போ ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ப்ரைமரிக்கு அப்ளை பண்ணுறேன். அப்போ ப்ரைமரிக்கு அப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளக்ஸ் லைன்ஸு எதாகும் அப்படின்னா செகண்டரியோட லிங்க் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இப்போ ப்ரைமரியில் வந்து எவ்வளோ லைன்ஸ் இருக்குது அப்படின்னா ப்ரைமரியில் வந்து ஒரு 10 லைன்ஸ் இருக்குது அப்படின்னா 10 லைன்ஸுமே என்னாகாது அப்படின்னா அந்த செகண்டரியோட லிங்க் ஆகாது. அப்போ செகண்டரியோட லிங்க் ஆகாமல் என்னாகும் ஒரு 5 லைன்ஸோ உள்ள ஒரு 4 லைன்ஸோ தான் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிங்க் ஆகும். அப்படி லிங்க் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அப்போ வந்து என்னாகும் எனர்ஜி லாஸஸ் இருக்கும். அப்போ அந்த எனர்ஜி லாஸஸை நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணலாம், எனர்ஜி லாஸஸை எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா மினிமைஸ்டு பை வைண்டிங் காயில்ஸ் ஒன் ஓவர் த அதர். அப்போ ஒன்று மேலே ஒன்று வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வைண்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னா சுற்றி வச்சிட்டோம் அப்படின்னா இல்லாட்டி வந்து ஒரு கோர் மாதிரி அதுக்குள்ளே வச்சுட்டோம் அப்படின்னா என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே என்னாகும் ப்ரைமரி காயிலையும் செகண்டரி காயிலையும் என்ன பண்ணிடுறோம் ஜாயின் பண்ணி ஒரு கோர் மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் லீக்கேஜ் வந்து இருக்காது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளக்ஸ் லீக்கேஜை நம்ம எப்படி மினிமைஸ் பண்ணலாம் அப்படின்னா மினிமைஸ்டு பை வைண்டிங் காயில்ஸ் ஒன் ஓவர் த அதர். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் டாபிக் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஏசி இன் லாங் டிஸ்டன்ஸ் பவர் டிரான்ஸ்மிஷன். இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ லாங் டிஸ்டன்ஸ் பவர் டிரான்ஸ்மிஷன் சொன்னோம். இப்போ லாங் டிஸ்டன்ஸ் பவர் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். எங்கே நம்ம பவரை ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பவர் ஸ்டேஷனில் இருந்தால் ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் பவர். அப்போ எலக்ட்ரிக் பவர் இஸ் ப்ரொடியூஸ்டு இன் எ லார்ஜர் ஸ்கேல் அட் எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன் வித் ஹெல்ப் ஆஃப் ஏசி ஜென்ரேட்டர். எதை வச்சு நம்ம பவரை ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஏசி ஜென்ரேட்டரை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லார்ஜ் ஸ்கேல் எலக்ட்ரிக் பவரை வந்து பார்த்தோன்னா ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அப்போ வந்து பார்த்தோன்னா தீஸ் பவர் ஸ்டேஷன்ஸ் ஆர் கிளாசிஃபைடு பேஸ்டு ஆன் டைப்ஸ் ஆஃப் ஃபியூயல் யூஸ்ட் அஸ் தெர்மல், ஹைட்ரோ எலக்ட்ரிக் அண்டு நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்ஸ். அப்போ வந்து பவர் ஸ்டேஷன்ஸு நிறைய டைப்பில் இருக்குது. ஒன்று தெர்மலு, இன்னொன்று ஹைட்ரோ எலக்ட்ரிக்கு அண்டு வந்து நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்ஸ். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு எப்படி வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து பவரை வந்து பார்த்தோன்னா நம்ம பவர் ஸ்டேஷன் வந்து என்னன்னா ஒரு ரிமோட் ஏரியாவில் தான் இருக்கும். இந்த பவர் ஸ்டேஷன் எங்கெல்லாம் நம்ம பவர் ஸ்டேஷன்ஸ் இருக்குன்னா மோஸ்ட் ஆஃப் த பவர் ஸ்டேஷன்ஸ் ஆர் லொக்கேட்டட் அட் ரிமோட் பிளேஸ். ரிமோட் பிளேஸில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹென்ஸ் த எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர் டிரான்ஸ்மிட்டர் ஓவர் த லாங் டிஸ்டன்ஸ் த்ரோ டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் எலக்ட்ரிக் பவரை வந்து பார்த்தோன்னா டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ஸை தான் யூஸ் பண்ணுறோம். அப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேஷன். இப்போ வந்து என்ன பண்ணுறோம் பவரை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் வந்து என்னது பவர் ஸ்டேஷன். எப்போவுமே பவர் ஸ்டேஷனில் நம்ம என்ன டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். இப்போ லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருப்பாங்க ஸ்டெப் அப்னா என்ன ஸ்டெப் டவுன்னா என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அகைன் நான் ஒன் டைம் சொல்கிறேன். ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா செகண்டரியோட வந்து பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸு கிரேட்டராக இருக்கும் ப்ரைமரியை கம்பேர் பண்ணும்போது. அப்படி இருந்தால் அதை வந்து என்னது ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ப்ரைமரி வோல்டேஜ் வந்து பார்த்தோன்னா அதிகமாக இருக்கும் எதை கம்பேர் பண்ணும்போதுனா செகண்டரி வோல்டேஜை கம்பேர் பண்ணும்போது. செகண்டரி வோல்டேஜ் வந்து கிரேட்டராக இருக்கும் எதை கம்பேர் பண்ணும்போது ப்ரைமரியை கம்பேர் பண்ணும்போது. அதே வந்து பார்த்தோன்னா கரண்ட் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணால் ப்ரைமரி கரண்ட் வந்து கிரேட்டராக இருக்கும் எதை கம்பேர் பண்ணும்போது செகண்டரி. அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ கே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கிரேட்டர் தென் 1 இருக்கும். கேவோட வேல்யூ கிரேட்டர் தென் 1 இருக்கும். அப்படி இருந்தால் இது வந்து என்னது ஸ்டெப் அப்னாவே தெரிஞ்சுக்கணும். அதை பார்த்த உடனே நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து பார்த்தோன்னா செகண்டரியில் கிரேட்டராக இருக்கா அப்படி இருந்தால் அது வந்து என்னது ஸ்டெப் அப்பு. அதே ஸ்டெப் டவுனா ப்ரைமரியில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கிரேட்டராக இருக்கும். அப்போ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து பார்த்தோன்னா ப்ரைமரியில் வந்து பார்த்தோன்னா கிரேட்டராக இருந்தால் அது வந்து என்னது ப்ரைமரியில் வந்து கிரேட்டராக இருந்தால் அது வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். அதே நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து செகண்டரியில் கிரேட்டராக இருந்தது அப்படின்னா அது வந்து ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். எப்போவுமே வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து பார்த்தோன்னா பவர் ஸ்டேஷன்கிட்ட நம்ம யூஸ் பண்ணுற டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாமே என்னது ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். பவர் ஸ்டேஷன்கிட்ட மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணுவோம். அதே வந்து பார்த்தோன்னா நம்ம இங்கே சிட்டி சைடில் யூஸ் பண்ணுறது எல்லாமே என்னது ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். அப்போ இதில் வந்து பார்த்தோன்னா ஸ்டெப் அப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா வோல்டேஜை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸ்டெப் அப்பில் வந்து என்ன பண்ணலாம் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணலாம்.
அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஸ்டெப் டவுன்லேயும் வந்து பார்த்தோன்னா வோல்டேஜை வந்து என்ன பண்ணிக்கலாம், வேரி பண்ணிக்கலாம். ஸ்டெப் அப் அண்டு ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மரில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வேரி பண்ணிக்கலாம். அப்போ என்ன பர்பஸ்க்காக நம்ம வேரி பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். அது கேஸ் 1 கேஸ் 2 கேசஸ் இருக்குது. அந்த கேசஸை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அதில் வந்து பார்த்தோன்னா நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம், பவர் ஸ்டேஷனில் பவரை ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு. த பவர் ப்ரொடியூஸ்டு பை பவர் ஸ்டேஷன். அப்போ அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ், இந்த லைன்ஸை நம்ம என்னென்னு சொல்லுவோம், டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ். அப்போ டிரான்ஸ்மிஷன் லைன்ஸில் வந்து நம்ம எதுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழியாக சிட்டியில் இருக்க சப் ஸ்டேஷனுக்கு அனுப்புகிறோம். அப்போ அந்த சப் ஸ்டேஷனில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வழியாக நம்ம என்ன பண்ணுறோம், பவரை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். அப்படி பவரை டிரான்ஸ்மிட் பண்ணும்போது இங்கே வந்து என்ன யூஸ் பண்ணியிருப்போம், டிரான்ஸ்மிஷன் லைன்ஸை வந்து அது வந்து என்னது ஒயர் தான். அப்போ ஒயரை யூஸ் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தோன்னா கரண்ட்டு ஃப்ளோ ஆகும்போது என்னாகும் அப்படின்னா சம் எனர்ஜி லாஸ் இருக்கும். அப்போ என்னாகும், அந்த எனர்ஜி என்னவா ஃபார்ம் ஆகும், எந்த ஒரு ஒயராக இருந்தாலுமே அதில் என்ன இருக்கும், சம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ்னால நமக்கு என்னாகும் அப்படின்னு பார்த்தோன்னா எனர்ஜி லாஸ். அந்த ரெசிஸ்டன்ஸ்னால வந்து நம்ம ஹீட்டாக எனர்ஜி ஃபார்ம் ஆகும், எனர்ஜி லாஸ் ஆகும். அப்போ அந்த லாஸை வந்து பார்த்தோன்னா அதிகமாக வந்து லாஸ் வந்து பார்த்தோன்னா வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக, அதிகமான லாஸு ப்ரொடியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இந்த கேசஸில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்போ இந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ஸில் இருக்க வந்து பார்த்தோன்னா இப்போ இருக்க ரெசிஸ்டன்ஸை தான் நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஃபஸ்ட்டு கேஸை கன்சிடர் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு கேஸ் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா பவர் ஸ்டேஷன். இப்போ நான் வந்து பவர் ஸ்டேஷனில் எவ்வளோ பவரை ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மெகாவாட். 2 மெகாவாட் அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மெகா அப்படின்னு பார்த்தோன்னா 10 பவர் 6. அப்போ 2 × 10 பவர் 6 ரேஞ்சில் வந்து பார்த்தோன்னா வாட் பவரை நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். எவ்வளோ வோல்டேஜில் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா 10 கிலோவோல்ட்டு. 10 கிலோவோல்ட்டில் நான் பவரை ப்ரொடியூஸ் பண்ணுறேன். அதோட அந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ஸோட வந்து பார்த்தோன்னா ரெசிஸ்டன்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளவு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆர் அப்படின்னு சொல்கிறோம். ஆரோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 40 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ வந்து ப்ரொடியூஸ் பண்ண பவரை எதில் வந்து நான் வந்து எவ்வளோ வோல்டேஜில் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறேன் அப்படின்னா 10 கிலோவோல்ட்டு வோல்டேஜில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மரில் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறேன். அப்போ அதோட ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ, டிரான்ஸ்மிஷன் லைன்ஸில் இருக்க ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ எவ்வளோன்னா 40 ஓம். இப்போ நமக்கு வந்து பவருக்கு வந்து ஃபார்முலா தெரியும், பவர் P = V × I தெரியுமா. இப்போ இதுலேருந்து நான் வந்து எவ்வளோ கரண்ட்டு, இப்போ இந்த லைன்ஸ் வழியாக எவ்வளோ கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா I = P/V. இப்போ நமக்கு வந்து பவர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2 மெகாவாட்டா. அப்போ மெகா அப்படின்னா வேல்யூ என்னென்னா 10 பவர் 6. அப்போ 2 × 10 பவர் 6 இன்ட்டு வியோட வேல்யூ 10 கிலோவோல்ட்டு. 10 கிலோ அப்படின்னா 10 பவர் 3. அப்போ 10 × 10 பவர் 3. இப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 200 ஆம்பியர் கரண்ட்டு இந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகுது. அப்போ இந்த 200 ஆம்பியர் கரண்ட் இந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் வழியாக ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா நமக்கு எவ்வளோ பவர் லாஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் லாஸ் = ஹீட் ப்ரொடியூஸ். அப்போ பவர் லாஸும் ஹீட் ப்ரொடியூஸரும் ஈக்குவல். ஏன்னா வந்து இங்கே வந்து ஒயரில் வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா அங்கே வந்து ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ அந்த ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா அதோட பவர் லாஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ பவர் லாஸ்க்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா I² × R. இப்போ ஐயோட வேல்யூ நமக்கு தெரியுமா, 200 ஆம்பியரா இன்ட்டு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 40. அப்போ எவ்வளோ பவர் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1.6 × 10 பவர் 6 வாட். அப்போ பவர் லாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் பவர் லாஸ். அப்போ பர்சன்டேஜில் வந்து நம்ம பவர் லாஸை கன்சிடர் பண்ணுறோம். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட பவர் லாஸு டிவைட் பை எவ்வளோ பவரை ப்ரொடியூஸ் பண்ணமோ அதால் டிவைட் பண்ணுறோம் இன்ட்டு 100. அப்போ வந்து 1.6 × 10 பவர் 6 டிவைட் பை 2 × 10 பவர் 6 இன்ட்டு 100. அப்போ 0.8 × 100. அப்போ 80%. அப்போ நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற பவரில் 80% வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆயிரும் அப்படின்னா லாஸ் ஆயிரும். ஒன்லி 20% ஆஃப் பவரை மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அப்போ நம்ம பவர் ஸ்டேஷனில் 2 மெகாவாட் பவரை ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து எவ்வளோ வோல்டேஜில் நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறோம், 10 கிலோவோல்ட் வோல்டேஜில் நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணோம் அப்படின்னா 80% ஆஃப் பவர் வந்து என்ன ஆயிரும் லாஸ் ஆயிரும்.
அப்போ வந்து பார்த்தா அப்படின்னா 20% ஆஃப் இதை தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். அப்போ வந்து என்ன ஆகுது, இதில் வந்து நிறைய லாஸஸ் இருக்குது. அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இதே வோல்டேஜில் நம்ம அனுப்பணும் அப்படின்னா அந்த அளவுக்கு இப்போ வந்து நம்ம ரூரல் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா டவர் இருக்கும், பெரிய பெரிய டவராக இருக்கும். அந்த லேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டவராக இருக்கும். அதில் வந்து அந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் போகும். அப்போ அந்த லைன்ஸ் எல்லாமே என்னென்னா பவர் ஸ்டேஷன்லேருந்து வர்றது. அது வந்து என்ன ஆகுனா பவர் வந்து ஹை பவர் அதில் போயிட்டுருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அப்போ வந்து இதே வோல்டேஜில் இவ்வளோ மெகாவாட் பவரை வந்து அனுப்பும்போது பவர் லாஸை நம்ம மினிமைஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த அளவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒயரோட திக்னஸை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ ஒயரோட திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து பில்லர் வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ராங் பில்லராக இருக்கணும். அப்போ அதுக்கு வந்து எக்கனாமிக்கலாக கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அது வந்து பார்த்தோன்னா ரொம்ப அதிகமாக ஆகும். அப்போ அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வோல்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டெப் அப்பில் இருக்க வோல்டேஜை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்போ செகண்ட் கேஸில் பாருங்கள், அதே 2 மெகாவாட் பவர் தான், 2 மெகாவாட் பவரை தான் நான் எவ்வளோ வோல்டேஜில் டிரான்ஸ்மிட் பண்ணுறேன் அப்படின்னா 100 கிலோ வோல்ட். அப்போ வந்து என்ன பண்ணுறேன், இந்த ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரில் 10 வோல்டேஜ் இருக்கிற 10 கிலோ வோல்ட்டாக இருக்கிறத நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 100 கிலோ வோல்ட்டாக சேஞ்ச் பண்ணுறேன். 10 கிலோ வோல்ட்டாக இருக்கிறத நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணி எதா சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 100 கிலோ வோல்ட்டாக சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ 100 கிலோ வோல்ட்டாக சேஞ்ச் பண்ணிட்டேன். அப்போ 100 கிலோ வோல்ட்டாக சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் வழியாக அந்த வந்து பார்த்தீங்கன்னா நான் அனுப்புகிறேன். அப்போ வந்து அதில் வந்து எவ்வளோ கரண்ட் அப்படின்னு கால்குலேட் பண்ணுறோம். அப்போ அதில் கரண்ட் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா I = P/V. இப்போ நமக்கு தெரியும் எவ்வளோ பவர் அப்படின்னு நமக்கு தெரியும். பவர் எவ்வளவு 2 × 10⁶, 2 மெகாவாட் பவர். அப்போ 2 × 10⁶. நெக்ஸ்ட் எவ்வளோ வோல்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 கிலோ வோல்ட்டு. அப்போ எவ்வளோ வோல்டேஜ் ரைஸ் பண்ணியிருக்கோம், 10 டைம்ஸ் வந்து வோல்டேஜ் ரைஸ் பண்ணியிருக்கோம். அப்போ 100 கிலோ வோல்ட்டு. அப்போ 100 கிலோ வோல்ட்டு எதை வச்சு யூஸ் பண்ணி ரைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணி. அப்போ ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணி 100 கிலோ வோல்ட்டாக சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ எவ்வளோ கரண்ட் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அப்போ இந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா I = P/V. Pயோட வேல்யூ 2 × 10⁶ பை Vயோட வேல்யூ 100 × 10⁻3. அப்போ இதை வந்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 20 ஆம்பியர். அப்போ இந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் வழியாக எவ்வளோ கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 ஆம்பியர் கரண்ட். அப்போ இதோட பவர் லாஸ் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணலாமா. அப்போ பவர் லாஸ் I² × R. ஐயோட வேல்யூ எவ்வளோ 20 ஹோல் ஸ்கொயர்ட் இன்ட்டு 40 = அப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இதோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 0.016 × 10⁻6 வாட். இப்போ இதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா பவர் லாஸை கால்குலேட் பண்ணுறோம். அப்போ பவர் லாஸை கால்குலேட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா பவர் லாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் பவர் லாஸ் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா 0.016 × 10⁻6 divided by 2 × 10⁻6 × 100. அப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னா 0.008 × 10 × 100. அப்போ ஃபைனலாக எவ்வளோ பர்சன்டேஜ் வரும் அப்படின்னா 0.8%. அப்போ நம்ம வந்து 2 மெகாவாட் பவரை ப்ரொடியூஸ் பண்ண 2 மெகாவாட் பவரை 10 கிலோ வோல்ட்டில் வந்து பார்த்தோன்னா டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் வழியாக டிரான்ஸ்மிட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ பவர் லாஸ் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் பவர் லாஸ் ஆயிடுச்சு. அதே சேம் பவரை எவ்வளவு அதே 2 மெகாவாட் பவரை நம்ம எதில் டிரான்ஸ்மிட் பண்ணுறோம் 100 கிலோ வோல்ட்டில் நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். அப்போ 100 கிலோ வோல்ட்டில் டிரான்ஸ்மிட் பண்ணும்போது நம்மளோட பவர் லாஸ் வந்து எவ்வளோனா 0.8%. அப்போ 0.8%னா பவர் லாஸ் இஸ் வெரி 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 மினிமம். அப்போ பவர் லாஸுங்கிறது என்னது ரொம்ப மினிமமாக இருக்குது. அப்போ ஆக்சுவலாக 2 மெகாவாட்டில் வந்து 0.8% அப்படிங்கிறது வந்து நமக்கு என்னென்னா மினிமம் பர்சன்டேஜ். அதே வந்து 2 மெகாவாட்டில் 80% ஆஃப் பவர் லாஸுங்கிறது மேக்ஸிமமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப் அப் இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுற பவரை நம்ம வந்து பார்த்திங்கன்னா எங்கே தான் நம்ம பவரை ப்ரொடியூஸ் பண்ணோன்னா பவர் ஸ்டேஷனில். அப்போ ப்ரொடியூஸ் பண்ணுற பவரை என்ன பண்ணுறோம் எவ்வளோ வோல்டேஜில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம்னா 10 கிலோ வோல்டேஜ் அதே இதில் அப்படியே டிரான்ஸ்மிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து மேக்ஸிமமாக பவர் லாஸ் ஆயிரும். அப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம ப்ரொடியூஸ் பண்ண பவரில் நம்ம ஒரு 20% தான் நம்மளால் என்ன பண்ண முடிஞ்சது அப்படின்னா யூஸ் பண்ண முடியும்.
அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா வோல்டேஜை ரைஸ் பண்ணும். அப்போ ஸ்டெப் அப்போட பர்பஸ் என்னென்னா வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்போ வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்போ வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டோட வேல்யூ குறையும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் இதில் 10 கிலோவோல்ட்டாக இருக்கும்போது கரண்ட்டு 200 ஆம்பியர். அதே 100 கிலோவோல்ட்டாக இருக்கும்போது கரண்ட்டு வந்து என்னது 20 ஆம்பியர். அப்போ கரண்ட்டு வந்து 20 ஆம்பியர் அப்படிங்கும்போது நமக்கு வந்து பார்த்தோன்னா பவர் லாஸ் வந்து பார்த்தோன்னா மினிமமாக இருக்கும். அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து 200 அப்படிங்கும்போது பவர் லாஸும் மேக்ஸிமமாக இருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பவர் ஸ்டேஷனில் ப்ரொடியூஸ் பண்ணுற பவரை வந்து பார்த்தோன்னா மினிமைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்க வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், கரண்ட் ரெடியூஸ் ஆகும். கரண்ட் ரெடியூஸ் ஆகும்போது நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா பவர் லாஸும் ரெடியூஸ் ஆகும். அப்போ வந்து நம்ம பவர் லாஸை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா பவர் ஸ்டேஷன்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுற பவர்லேருந்து நம்ம ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரோட பவரை என்ன பண்ண வோல்டேஜை வந்து என்ன பண்ணணும் இன்க்ரீஸ் பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா பவர் லாஸுங்கிறது மினிமம் பவர் லாஸாக இருக்கும்.